بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பேரருள், அவனுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவனது மஸ்ஜிதிலே அமர்ந்து அவனுடைய தீனை மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிறான். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறிவுரைகள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே 31வது அத்தியாயம், இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா சூரத்துல் லுக்மான் அவரது பெயரை கொண்டே அழைக்கிறான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும்போது சொல்கிறான், வரப்புக யஹ்லுகு மா யஷா வ யக்தார். உமது ரப் அவன் நாடியவாறு படைக்கிறான், இன்னும் அவன் தெரிவு செய்கிறான். அவன் தான் தெரிவு செய்வது என்பது அவன் தான் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா எந்த அடிப்படையில் தெரிவு செய்வான் என்று நமக்கு தெரியாது. அல்லாஹ் தஆலா நம்மை முஸ்லீம்களாக படைத்திருக்கிறான் இல்ல? அல்லாஹ் தஆலா நம்மிடம் இருக்கக்கூடிய எந்த தகுதிகளை வைத்து எம்மை முஸ்லிம்களாக பிறக்க செய்தான் நமக்கு தெரியாது. அல்லாஹ் தஆலா நம்மை முஸ்லிம்களாக தெரிவு செய்திருக்கிறான். அதைத்தான் நாம் சொல்லும்போது சொல்கிறான், உமது ரப் அவன் நாடியவாறு படைக்கிறான், அவன் நாடியவாறு அவன் விரும்பியவாறு தெரிவு செய்வான். அன்பிற்குரிய சகோதரர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நபியா இல்லையா என்பது சம்பந்தமாக அறிஞர்களுக்கு மத்தியில் பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும், அதாவது சரியான பலமிக்க கருத்தாக இருப்பது, அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் ஒரு சிறந்த மனிதர். நாம் பார்க்க வேண்டும், அல்லாஹ் தஆலா இந்த சிறந்த மனிதருடைய பெயரில் குர்ஆனில்
ஒரு அத்தியாயத்தை இடம்பெற செய்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பேரருள். இது அல்லாஹ் ஒவ்வொருவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு. இதை அல்லாஹ் எந்த அடிப்படையில் இந்த தகுதியை வழங்குகிறான் என்று யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. லா யுஸ்அலு அம்மா யஃப்அல், அவன் செய்வதை பற்றி யாரும் கேள்வி எழுப்ப முடியாது. எனவே நறுமையான சகோதரர்களே, முதலாவது நாம் விளங்க வேண்டும், அல்லாஹு தஆலா இந்த அடியாரை இவரை சிறப்பித்தான், இவரை சிறப்பித்திருக்கிறான். நாங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல நபிமார்களுடைய பெயர்களை பார்க்கிறோம். அனைத்து நபிமார்களுடைய பெயர்களிலும் குர்ஆனில் அத்தியாயங்கள் கிடையாது. குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா நபிமார்களுடைய பெயரிலும் அத்தியாயங்கள் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் சில நல்ல நபிமார்கள் இல்லாத சில நல்ல மனிதர்களுடைய பெயர்களில் குர்ஆனில் பல அத்தியாயங்கள் இருக்கின்றன. இது அல்லாஹ் அவன் தெரிவு செய்வதாகும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இதில் முதலாவதாக என்ன சொல்கிறான் என்றால், வலகது ஆத்தைனா லுக்மானுல் ஹிக்மா, நம்ம தலைப்போடு சம்பந்தப்பட்ட அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நாம் லுக்மானுக்கு ஞானத்தை வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தான் வழங்கக்கூடியவன். அவன் ஒன்றை ஒருவருக்கு வழங்கிவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. அவனை ஒன்றை தடுத்து விட்டால் யாராலும் கொடுக்கவும் முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவருக்கு செய்த அருள்களில் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுவது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஞானம், ஹிக்மா. இது ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருள். இது இந்த ஹிக்மா என்று சொல்லக்கூடிய இந்த ஞானம் இருக்குது, இது ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருள். ஏன்னா அது இல்ம், அதுதான் கல்வி. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவன் நாடியவர்களுக்கு இந்த ஞானத்தை, ஹிக்மாவை கொடுக்கிறான். அவன் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான். உண்மையில் ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் ஃபகத் ஊத்திய ஹைரன் கஸீரா, அவர்கள் அதிகமான சிறப்புகளை கொடுக்கப்பட்டவர்கள் ஆவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள்களில் இந்த ஹிக்மா என்ற ஞானம் இருக்கிறதே, இதை அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான். இதை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ஒரு மிகப்பெரிய சிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் இதை பிரார்த்திக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, ஹிக்மத்துக்கு விளக்கம் சொல்கின்ற போது, இந்த ஞானம், இந்த ஹிக்மா என்பதற்கு விளக்கம் கூறுகின்ற போது அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். எப்படி என்று சொன்னால், அதாவது ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் உரிய இடத்தில் வைப்பது தான் ஹிக்மா, ஞானம். அதாவது பொருத்தமான இடத்தில் பொருத்தமான வார்த்தைகளையும் பொருத்தமான செயல்களையும் அமைப்பது தான் ஹிக்மா என்ற ஒரு விளக்கம் கொடுக்கிறார். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இது இந்த ஹிக்மாவுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு விளக்கமாக இருக்கிறது. ஹிக்மா என்பது ஒரு பரந்த, ஒரு விரிந்த வார்த்தை. குர்ஆன் இதை பல அர்த்தங்களில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறது. சுன்னா என்ற அர்த்தத்திலே குர்ஆன் இந்த ஹிக்மா என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறது. இன்னும் பல அர்த்தங்களிலே பயன்படுத்துகிறது. எனவே இங்கு அல்லாஹ் அடுத்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நாம் லுக்மானுக்கு ஹிக்மாவை, ஞானத்தை கொடுத்தோம். அடுத்து நல்ல கவனிங்க, அனிஷ்குர் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவராக இருக்க வேண்டும். இதை அல்லாஹ் சொல்கிறான். நறுமையான சகோதரர்களே, இது மிக முக்கியமாக நம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டிய ஒரு பண்பாகும். அல்லாஹ்வுக்கு நாம் எந்த அளவு நன்றி உடையவர்களாக இருக்கிறோம், இதில் நீங்கள் கவனிக்க வேண்டும். நன்றிக்குரிய அடிப்படைகள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நன்றி என்று சொல்லும் போது அதில் மிக பிரதானமாக, முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அடிப்படை இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருள்கள், தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அருளும் இது அல்லாஹ்விடமிருந்து எனக்கு கிடைத்தவைகள் தான். இதுதான் நன்றியுடைய முதல் படித்தரம். அஷ்ஷுகுர் என்ற நன்றியுடைய முதல் படித்தரம் இதுதான். எது? எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அருளும் ரப்பிடமிருந்து எனக்கு கிடைத்தவைகள். வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு வழங்கப்பட்ட அருள்கள் அல்லாஹ்விடமிருந்து வந்தவைகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே
நாம் அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக இருப்பதற்கு முதலாவது என்ன செய்ய வேண்டும்? எனக்கு கிடைத்த ஒவ்வொரு அருளும் இது ரப்புல் ஆலமீன் எனக்கு தந்தது, அல்லாஹ் எனக்கு வழங்கியது. இதை நாங்கள் ஆழமாக எமது உள்ளங்களில் பதிய வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக மாறிவிடுவோம். இது எப்போ ஒருவனுடைய உள்ளத்திலிருந்து பிடுங்கப்படுகிறதோ அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக மாறுகிறான். எனவே இந்த அடிப்படையை விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்து இரண்டாவது, நன்றியில் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அடிப்படை என்னவென்று சொன்னால், நமது செயல்கள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவைகளாகவே நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நமது ஒவ்வொரு செயலையும், நமது உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் செய்கின்ற செயல்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுவதாக இருக்க வேண்டும். இது நன்றியுடைய இரண்டாவது மிக முக்கியமான விடயம், கவனிக்க வேண்டிய விடயம். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் இங்கே லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த மிகப்பெரிய ஒரு அருளை கொடுத்து விட்டு சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவராக இருக்க வேண்டும். நறுமையான சகோதரர்களே, நாம் இப்போது ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கிறது. அது என்ன? நாம் எந்த அளவு அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறோம்? நாங்கள் எந்த அளவு அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறோம்? நிறைய பேர் எடுத்து பாருங்க, ஷைத்தான் எப்படி ஒரு சிந்தனையை கொண்டு வந்து போடுறான்னு சொன்னா, என்ன செய்வாரு? தொழுகையை கூட விட்டு விட்டு தான் தொழுவார். ஷைத்தான் எப்படி சிந்தனையை போடுவான்டா, அவனை பாரு, அவன் தொழாம இருக்கிறான், நீ இப்படியாவது தொழுற, அவனை பாரு, அவனுக்கு தொழுகையே கிடையாது, நீ இப்படியாவது செய்கிறாயா இல்லையா? இப்படி என்ன செய்கிறான்னு சொன்னா, ஷைத்தான் மனிதர்களை நன்மைகளை விட்டு தடுப்பதற்கும் தூரமாக்குவதற்கும் இவ்வாறான சிந்தனைகளை கொண்டு வருகிறான். நமது உணர்வுகள் என்ன தெரியுமா? அதிகமான உணர்வுகள் எப்படி இருக்குதுண்டா, அதாவது நான் இவ்வளவு செய்கிறேனே அப்படிதான் நினைக்கிறேன். அப்படி நான் இவ்வளவாவது செய்கின்றேனே, அவங்கள பாருங்க, அவங்க எதுவுமே கிடையாது, இப்படி நாங்கள் என்ன செய்கிறோம்? இப்படி மார்க்கத்தில் பார்க்க கூடாதுன்னு நபி அவர்கள் சொன்னார்கள். மார்க்கம் என்று வரும்போது நீங்கள் இப்படி என்ன செய்யக்கூடாது, இந்த அளவுகோல் எடுத்துக்கொள்ள கூடாது. மார்க்கம் என்று வரும்போது என்ன அளவுகோல் என்றால், உங்களை விட நல்ல முறையில் செயல்படக்கூடியவர்களை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களை விட நல்ல உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் நல்ல முறையில் செயல்படக்கூடியவர்களை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் நீங்கள் நிலையாக தொடர்ச்சியாக இருக்க முடியும். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வகலீலும் மின் இபாதிய ஷக்கூர் என்று சொல்கிறான். என்னுடைய அடியார்களில் மிக சொற்பமானவர்கள் தான் நன்றியுடையவர்களாக இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. இன்னொரு இடத்துல குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஷ்குரூன், அதிகமான மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துபவர்களாக இல்லை. ரெண்டு வசனத்தையும் கவனிங்க. ஒன்று அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியார்களில் மிக சொற்பமானவர்கள் தான் எனக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறார்கள். மற்றொரு வசனத்திலே சொல்கிறான், அதிகமான மனிதர்கள் நன்றி செலுத்துபவர்களாக இல்லை. இப்போ நாங்கள் எதில் இருக்க வேண்டும்? இந்த இரண்டில் நாம் எதில் இருக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, என்னை நன்றி செலுத்துபவர்கள் மிக குறைந்தவர்கள் என்று சொல்கிறானா இல்லையா? அதில் தான் நாம் இருக்க வேண்டும். அதிகமானவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிறார்களே, அதில் நாம் சேர்ந்து விடக்கூடாது. நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், யா அல்லாஹ், நீ குர்ஆனிலே சொல்லி இருக்கிறாய், மிக சொற்பமானவர்கள் தான் உனக்கு நன்றியுடையவர்களாக இருப்பதாக, அதில் ஒருவனாக என்னை ஆக்கிவிடு. அதுதான் துவா. அந்த சொற்பமானவர்களில் என்னையும் ஒருவனாக ஆக்கி விடுவாயாக. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவர்களாக இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு செய்த ஒவ்வொரு அருளையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு செய்த ஒவ்வொரு அருளையும் நான் நினைத்து பார்க்கும்போது நிச்சயமாக நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவனாக மாறுவேன். எப்போது ஒரு மனிதன் அல்லாஹ் எனக்கு என்னத்தை செஞ்சிருக்கிறான்னு நினைக்க ஆரம்பிக்கிறானோ அவன் ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு தான் போகின்றான். அல்லாஹ் எனக்கு என்னதை செய்திருக்கிறான் இப்படி என்று ஒருவன் சிந்திக்க ஆரம்பிப்பான் என்று சொன்னால் அவன் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து நீங்க கவனிக்க வேண்டும் என்று சொன்னா, அதாவது அல்லாஹ் சொல்கிறான், வமை யஷ்குர், எவன் அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவனாக இருக்கிறானோ ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி, அவன் தனக்குத்தான் நன்றி உடையவனாக இருக்கிறான், அவன் தனக்குத்தான் நன்மை செய்து கொள்கிறான். அல்லாஹ்வுக்கு ஒருத்தன் நன்றி உடையவனாக இருக்கிறான் என்பதால அல்லாஹ்வுக்கு எந்த நன்மையும் கிடையாது.
நாம் நமது சிந்தனையில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நாம் நமது தொழுகை அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இது ஆழமாக பதிய வைக்கும் உள்ளத்தில். எது? எனது இந்த தொழுகை இது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. எனது நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. எனது தர்மம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. நான் செய்கின்ற எந்த ஒரு நல்ல அமலும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. இது நல்லா இதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது மிக முக்கியமானது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒருவனுக்கு தேவையுடையவனாக ஆகும்போது என்ன செய்வான்? அவன் தான் எவ்வாறு பணிந்து சென்றாவது அந்த காரியத்தை சாதித்துக் கொள்ள விரும்புவான். இது மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இயல்பு. இங்கே நாம் விளங்க வேண்டும். மனிதன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, இது நான் ஏதோ தொழுகிறது வேறு யாருக்கோன்னு நினைக்கிறான். விளங்கிச்சா? தொழுகை நிறைவேற்றினா டைம் எனக்கு நேரம் கிடையாதுன்றான். அப்ப அவன் என்ன உணர்வு? அவன் உணர்வு என்னன்னு சொன்னா, இது ஏதோ யாருக்கோ செய்யற மாதிரி அவன் நினைக்கிறான். உனது தொழுகை அதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. நீ செய்யக்கூடிய எந்த நன்மையான காரியத்திலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அப்ப ஏன் செய்ய வேண்டும் என்ற கேள்வி வரும். அடுத்து ஏன் செய்ய வேண்டும் என்றால், அது உனது நன்மைக்கு செய்வது. நீ அதை நீ செய்வதன் மூலம் தான் அல்லாஹ்வுடைய அருளை நீ பெறலாம், அல்லாஹ்வுடைய அன்பை நீ பெறலாம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்ப எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருப்பது என்பது, நாம் அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கவில்லை, நாம் நமக்கே நன்மை செய்து கொள்கிறோம், நமக்கே நன்றியுடையவர்களாக இருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்கிறது. ஒமன் கஃபர, எவர்கள் நிராகரிப்பார்களோ, அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக வாழ்வார்களோ, அல்லாஹ் அவர்களை விட்டு, அல்லாஹ் தேவையற்றவன், அவன் புகழுக்குரியவன். நீங்க புகழாவிட்டாலும் அவன் புகழுக்குரியவன், நீங்கள் வணங்காவிட்டாலும் அவன் வணக்கத்துக்குரியவன். அவனை வணங்குவதற்கு நம்மை விட சிறந்த உயர்ந்த ஒளியாளால் ஒரு படைப்பை அவன் படைத்து வைத்திருக்கிறான். வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அவனை வணங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையை நாம் ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்வோம். அடுத்ததாக நாம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த இந்த மிக முக்கியமான அருள். இந்த அருள் ஏன் செய்யப்பட்டது என்றால், அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். சிலரை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு சில தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டி இருக்கும். அதுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருப்பாங்க, பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பாங்க. அல்லாஹ் அந்த தேவைகளை நிறைவேற்றி வைப்பான். அதற்கு பிறகு அவர் மறந்துடுவார். அதுக்கு பிறகு என்ன செய்வார்? அவர் மறந்து விடுவார். பாருங்க, சிலவங்க ஏழ்மையில வறுமையில் இருக்கும்போது தெளிவாக இருப்பாங்க. எப்போ அவனுக்கு செல்வம் வருதோ, அவனுக்கு பொருளாதாரம் பெருகுதோ, அப்ப சொல்றான் என்ன தெரியுமா? தொழுகிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றான். புரியுதா சொல்றது? அவன் ஏழ்மையிலும் வறுமையிலும் இருக்கும்போது நான் தெளிவாகத்தான் இருந்தான். அல்லாஹ் உரிய முறையில நினைவு கூர்ந்து, அல்லாஹை வணங்கி, அல்லாஹை பிரார்த்தித்து, அல்லாஹ் அவனுக்கு அருள்களை கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவன் நன்றி கெட்டவனாக அப்படி மாறுகிறான். மாறி எந்த அளவுக்குன்னு சொன்னா, நேரம் கிடையாது, சாப்பிடுறது கூட நேரம் இல்லை, எனக்கு சாப்பிடுவதற்கு கூட நேரம் இல்லை, அவன் தொழுறதுக்கு நேரம் இருக்குதுன்னு கேட்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருள்கள் நமக்கு வர வர நாம் அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், லஇன் ஷக்கர்தும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக இருந்தால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். நல்லா புரிஞ்சுங்க. நம்மிடமிருந்து ஒரு அருள் பறிக்கப்படுதுண்டா, நம்மிடமிருந்து ஒரு அருள் பறிக்கப்படுது என்றால் நாம் விளங்க வேண்டும், இந்த அருளுக்குரிய கடமையை நாம் செய்யவில்லை. இதுவும் ஒரு காரணமாக இருக்குமே. குர்ஆன் சொல்லுது, நீங்க நன்றியுடையவர்களாக இருந்தால் அதிகப்படுத்துவோம் என்று தான் குர்ஆன் சொல்லுது. நீங்க நன்றியுடையவர்களாக அந்த அருளுக்குரிய கடமையை நீங்க செய்வீங்கன்னு சொன்னா அது பறிக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் மற்றொரு இடத்திலே குர்ஆனில் கேட்கிறான், மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும். அல்லாஹ் ஏன் உங்களை தண்டிக்க வேண்டும்? நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக இருந்தால், நீங்க மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை ஏன் உங்களுக்கு வர வேண்டும்? அல்லாஹ் ஒருபோதும் தண்டனையை கொண்டு பிடிக்க மாட்டான் என்று சொல்றான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இதில் இன் ஷக்கர்தும் வாமந்தும், ஈமானுக்கு முந்தி நன்றி அல்லாஹ் சொல்றான். ஈமானுக்கு முதல் நன்றி சொல்லப்படுது அந்த வசனத்தில். அப்ப எந்த அளவு இது மிக முக்கியமானது என்று நீங்க கவனிக்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுக்கு நன்றியுடைய மக்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றியுடைய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட ஒரு துவாவை நீங்க பாருங்க, முஸ்லீம்ல இடம்பெறுது இந்த ஹதீஸ், மிக சிறந்த ஒரு துவா. நபி அவங்க என்ன கேட்கிறாங்க? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக் வ தஹவ்வுலி ஆஃபியதிக் வ
வஃபுஜாஅத்தி நிக்மதி வஜமீஇ ஸஹதி. 4 விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார். அதில் முதலாவது என்ன தெரியுமா? யா அல்லாஹ், உனது அருள் என்னை விட்டு பறிக்கப்பட்டு விடக்கூடாது. உனது அருள் என்னை விட்டு நீங்கி விடக்கூடாது. அதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். சரி, நீங்க ஒரு வாதத்துக்கு வைங்க. சரி, நபி அவங்க இந்த உலகத்தில் என்னதை அனுபவிச்சாங்க? அப்படி ஏன்னா நான் உலகத்தை தானே பார்க்குறோம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எதை அனுபவித்தார்கள்? அவங்களோட வாழ்க்கை என்னது? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை என்னது? என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்க? எடுத்து பாருங்க. பல மாதங்கள் அவங்களோட வீட்டில் அடுப்பெரியாது. பேரித்த பழம் தண்ணீர் தான் உணவாக இருக்கும். அவர்களுடைய வீட்டில் அவங்க சுஜூதில் இருப்பாங்கடா, மனைவிக்கு காலை நீட்டி தூங்க முடியாது, காலை மடக்கி கொள்ள வேண்டும். அந்த வீட்டில் விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் கிடையாது, இருளில் தான் அந்த இரவுகள் கழிந்தன. அவர்கள் தொழுகைக்காக நின்றால் வெளியே உள்ளவர்கள் பார்க்கலாம், அதுதான் வீடு. இப்படி வாழ்ந்த ஒரு தலைவர் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துஆ என்ன தெரியுமா? நீ எனக்கு தந்த அருள்கள் நீங்கிவிடக் கூடாது, அதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். நினைச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான் அல்லாஹ், நமக்கு என்ன அருள் செய்திருக்கிறான் என்று மனிதன் கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக மனிதன் தனது ரப்புக்கு நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். எனக்கு அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடி 4 விஷயங்கள். முதலாவது என்னது? அல்லாஹ், நீ செய்த அருள் என்னை விட்டு பிடுங்கப்பட்டு விடக்கூடாது. நீ எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த உடல் ஆரோக்கியம், இந்த ஆரோக்கியமான நிலை என்பது மாற்றப்பட்டு விடக்கூடாது. உனது தண்டனைகள் திடீரென்று என்னை பிடித்துக் கொள்ளக்கூடாது. உனது எல்லா விதமான கோபங்களை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இந்த சூரத்துல் லுக்மானுடைய 13வது வசனத்துக்கு நாம் வருவோம். அல்லாஹ் சொல்கிறான், வைத கால லுக்மானு லிப்னிஹி வஹுவ யஇது யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்னஷ் ஷிர்க லதுல்முன் அதீம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறப்புக்குரிய முன்மாதிரி மிக்க ஒரு மனிதர் என்பதற்காகத்தான் அல்லாஹ் கியாமத் நாள் வரை பாதுகாக்கப்படுகின்ற வேதத்தில் அவரது செய்தியை பதிவு செய்கிறான். அவர்கள் தனது மகனை அழைத்து செய்த உபதேசங்களை அல்லாஹ் நினைவு கூறுமாறு சொல்கிறான் தனது நபிக்கு. இந்த இறுதி வேதத்திலே இதை நினைவு கூறுங்கள், அவர் தனது அருமை மகனுக்கு செய்த உபதேசங்கள். என் அருமையான சகோதரர்களே, யா புனை, இதில் நீங்க என்ன கவனிக்கணும்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா ஒரே அடியாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உபதேசத்தை ஆரம்பிக்கலைங்க. லுக்மான் என்றா யாரு என்றது அல்லாஹ் சொல்றான். லுக்மானுக்கு என்ன அல்லாஹ் கொடுத்திருந்தான், லுக்மானுக்கு என்ன செய்ய சொல்லியிருந்தான் அல்லாஹ் முதல் வசனத்துல சொல்றான். சொல்லி அடுத்த வசனத்துல தான் அல்லாஹ் தஆலா அவர் செய்த போதனை, தனது மகனுக்கு செய்த உபதேசங்களை ஆரம்பிக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அவர் தனது அருமை மகனை அழைக்கிறார், யா புனை என்று அழைக்கிறார். உண்மையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சிலர் எடுத்து பாருங்க, பிள்ளைக்கு அழகா பேர் வச்சிருப்பாங்க, அந்த பேர்ல அழைக்கிறதே கிடையாது, ஏதாவது ஒரு பட்ட பேர் தான் இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க, சில ஊர்கள் எடுத்தீங்கன்னா அழகா பேர் வச்சு அந்த பேரே கிடையாது, வேற ஏதாவது ஒரு பேர். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு கோட் கொடுத்துருப்பாங்க, ஒரு பேர் இருக்கு ஒவ்வொருத்தருக்கு. இது மார்க்கம் இதை கூடாதுன்னு சொல்லுது. அதே மாதிரி எடுத்தீங்கன்னா சில பெற்றோர்கள் சனியனே என்று அழைக்கிறார்கள். பிள்ளை அழைக்கும் போது என்னது, இப்படி அழைச்சா உருப்படுமா? என் அருமையான சகோதரர்களே, இந்த இவருடைய உபதேசங்கள்ல ஒவ்வொரு வார்த்தையிலும் முன்மாதிரி இருக்குது. யா புனை என்று அழைக்கிறார், அருமை மகனே என்று அழைக்கிறார். இது என்ன செய்யும், அந்த பிள்ளையுடைய உள்ளத்திலே எப்படியான ஒரு உணர்வை ஏற்படுத்தும் என்றா, தந்தை என் மீது எந்த அளவு ஒரு அன்பு வைத்திருக்கிறார், எந்த அளவு அன்போடு இருக்கிறார் என்ற அந்த உணர்வை ஏற்படுத்தும் இல்லையா? நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, நாம் யாருக்கு உபதேசம் செய்வதாக இருந்தாலும் நாம் அவரை அழகிய முறையிலே அழைத்து உபதேசம் செய்தால்தான் அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்வாங்க. உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு உபதேசத்தை செய்யறதுக்கு முன்னால் சொல்றாங்க, முஆதே கையை பிடிச்சு சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், இன்னி லஉஹிப்புக், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழரை பார்த்து சொல்றாங்க, முஆதே நான் உன்னை நேசிக்கிறேன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி ஒரு வார்த்தையை, ஏன்னா இதுக்காக தான் அவங்க ஏங்கி கொண்டிருந்தான், தங்களுடைய முழு வாழ்நாளையும் அதற்குத்தான் அர்ப்பணித்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், முஆதே நான் உன்னை நேசிக்கிறேன். எவ்வளவு அவருக்கு இதை விட ஒரு மகிழ்ச்சியான வார்த்தை இருந்திருக்குமா அந்த நபித்தோழர்களுக்கு? அன்பிற்குரிய சகோதரர்களே, அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர், முஆதே
ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் இதை ஓதி வருவதை நீ விட்டுவிடக் கூடாது. அல்லாஹும்ம அய்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி உடையவனாக இருப்பதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு உதவி புரிவாயாக. இந்த துஆவை கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முஆதே, நான் உன்னை நேசிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த வார்த்தைகள் எந்த அளவு ஒரு மகிழ்ச்சி அந்த நபித்தோருடைய உள்ளத்தில் ஏற்படுத்தியிருக்கும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப இது உபதேசம், போதனையுடைய வழிமுறைகள். இந்த வழிமுறைகள் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு கற்றுத்தருகிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யா புனை என்று தனது அருமை மகனே என்று அழைக்கிறார். அழைத்து லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீ எதையும் இணையாக்கி விடாதே. அருமையான சகோதரர்களே, கடமைகளில் இதுதான் முதல் கடமை. இந்த கடமையை மறந்து ஒரு கடமை இல்லை, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். கடமைகளில் இதுதான் முதல் கடமை. அல்லாஹ்வுக்கு, ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமை முதன்மையானதாகும். இதை எவர்கள் அலட்சியப்படுத்துவார்களோ அவர்கள் மிக பெரும் நஷ்டவாளர்கள். எனவே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஹிக்மா என்ற ஞானம் தனது குழந்தைக்கு எப்படி வழிகாட்டுகிறது என்றால், ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமை முதலாவது. ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமை முதலாவது. இப்ப நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹ்வுக்கு செய்யற கடமை தான் கடைசி லிஸ்ட்ல, லாஸ்ட்ல தான் இருக்கும். அதுக்கு முன்னால தான் இல்லை, அவரோட தொழில், பிசினஸ், வியாபாரம் எல்லாம் முதல்ல தான் இருக்கும். அல்லாஹ்வுக்கு செய்யற கடமை எங்க இருக்கும்? அது அந்த லிஸ்ட்ல லாஸ்ட்ல தான் இருக்கும். என் அருமையான சொல் இல்லை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் முதன்மையானதா. இங்க என்ன சொல்கிறார்கள்? லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீ எதையும் இணையாக்கி விடாதே, அல்லாஹ்வுக்கு நீ எதையும் இணையாக்கி விடாதே என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? போதனை செய்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்க குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா, குர்ஆன்ல இப்படியான சில கலந்துரையாடல்கள் நீங்க பார்க்கலாம். தந்தைக்கும் பிள்ளைக்கும் மத்தியில் நடந்த சில உபதேசங்கள், கலந்துரையாடல்கள் குர்ஆனிலே பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரா என்ற அந்த அத்தியாயத்திலே 133 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வவஸ்ஸா பிஹா இப்ராஹிம் பனீஹி வ யாக்கூப். நீங்க சூரத்துல் பக்ரால எடுத்து பாருங்க, 132 133 ஆகிய வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதே போன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது பிள்ளைகளுக்கு செய்த உபதேசங்கள் குர்ஆன் மற்றொரு இடத்துல சொல்லுது. அந்த உபதேசத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க? அருமை பிள்ளைகள் என்று அழைக்கிறாங்க. பிள்ளைகள் அழைத்து, இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை உங்களுக்கு தெரிவு செய்து தந்திருக்கிறான். இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல, அல்லாஹ் உங்களை இந்த தீனுக்காக தெரிவு செய்திருக்கிறான். ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்காதீர்கள். 2 நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வசியத்து செய்யக்கூடிய வசியத்தை குர்ஆன் அவங்களுடைய மரண நேரத்தில் அல்லாஹ் சொல்றான். யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மரண நேரத்தில், நபியே நீங்க இருந்தீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். அந்த செய்தி அல்லாஹ் சொல்றான். அந்த நேரத்தில் நீங்க இருந்தீங்களா? அவர் என்ன தெரியுமா தனது பிள்ளைகளுக்கு அவர் கேட்கிறார், பிள்ளைகள்கிட்ட கேட்கிறார், மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் எதை வணங்குவீர்கள் என்று கேட்கிறார் பிள்ளைகளிடம். ஒரு நபி தனது பிள்ளைகளிடம் கேட்கிறார். காலு, அந்த பிள்ளைகள் சொன்னார்கள், நஅபுது இலாஹக் வ இலாஹ ஆபாஇக இப்ராஹிம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக் இலாஹம் வாஹிதா வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். நாம் யாரை வணங்குவோம் என்றால், நீங்கள் எந்த ரப்பை வணங்கினீர்களோ, இப்ராஹிம் உங்களுடைய தந்தை எந்த ரப்பை வணங்கினார்களோ, அதாவது உங்களுடைய பாட்டன், அதே போன்று இஸ்ஹாக் எந்த ரப்பை வணங்கினார்களோ, இஸ்மாயில் எந்த ரப்பை வணங்கினார்களோ, இவர்கள் எந்த ரப்பை வணங்கினார்களோ அந்த ரப்பை தான் நாம் வணங்குவோம். நாம் அனைவர்களும் அவனுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீம்களாக இருப்போம் என்று அந்த மரண நேரத்தில் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த முன்மாதிரிகளை எல்லாம் எந்த அளவு இஸ்லாமிய உம்மத் எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்த முன்மாதிரிகளை மரண நேரத்தில் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து ஒரு நபி கேட்கிறார், எனக்கு பிறகு, என்னுடைய மரணத்துக்கு பிறகு நீங்க யாரை வணங்குவீங்க, எதை வணங்குவீங்கன்னு கேட்கிறார். இப்படியான செய்தியை அல் குர்ஆன் சொல்கிறது. அப்ப இது என்ன சொல்லுது? முதலாவது ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உரிய முறையிலே நிறைவேற்ற வேண்டும் என்பதை சொல்கிறது. அதே போன்று உங்களுக்கு தெரியும், சூரத்து இப்ராஹிம் 14வது அத்தியாயத்திலே 35வது வசனத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட ஒரு துஆ இருக்கிறது. என்ன கேட்கிறாங்க? ரப்பிஜ்அல் ஹாதல் பலத ஆமினா, இந்த ஊரை ஒரு பாதுகாப்பான ஊராக ஆக்கிவிடு, மக்காவை கேட்கிறார்கள்.
அது மட்டுமல்லாமல் வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் எனது பிள்ளைகளையும் எனது சந்ததியையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்து விடு. யார் கேட்கிறாரு? இவர்தான் தௌஹீதுடைய தலைவர், இமாம். தௌஹீதுக்கு இமாம் யாரு? ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் இமாம், தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஷிர்க் அதை கடுமையாக எதிர்த்தவர், ஷிர்க்குக்கு எதிராக போரை அறிவித்தவர். அப்படிப்பட்ட ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க? சிலை வணக்கத்தை விட்டு. எனது சந்ததி, என்னையும் எனது சந்ததிகளையும் பிள்ளைகளையும் பாதுகாத்து விடு. அருமையான சகோதரர்களே, இதெல்லாம் எந்த அளவு நமது வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்கிறோம். ஷிர்க்கை விட்டு ஒரு நபி இந்த அளவு பாதுகாப்பு தேடி இருக்கிறார் அல்லாஹ்விடத்துல. அது எவ்வளவு சிறந்த ஒரு நபி, ஏகத்துவத்துக்கே முன்மாதிரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபி இப்படி ஒரு பாதுகாப்பை தேடி இருக்கிறாரா? எனவே அருமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இப்படி பல உரையாடல்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவரது தந்தைக்கும் மத்தியில் நடந்த உரையாடலை சொல்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரை ஏற்றுக்கொள்ளாத அவருடைய மகனுடைய உரையாடலை அல்லாஹ் சொல்கிறான். இப்படி நிறைய செய்திகளை அல்லாஹ் சொல்கிறான். இங்கே நாங்கள் சூரத்துல் லுக்மான்ல நாம் முதலாவது செய்தி என்னவென்றால், தனது அருமை மகனுக்கு சொல்கிறார், எனது அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்க கூடாது. ஒவ்வொரு தந்தையும் தனது பிள்ளையை அழைத்து இதை உபதேசம் செய்ய வேண்டும். அதுக்கு தானே குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் என்ன சொல்லுது? இதை ஒவ்வொரு தாயும் தந்தையும் தனது பிள்ளையை அழைத்து சொல்ல வேண்டும். இன்று கவலை என்னன்னு சொன்னா, நிறைய பெற்றோர்களே ஷிர்க்ல தான் இருக்கலாம். நிறைய பெற்றோர்களுடைய நிலை என்னது? இஸ்லாமிய குடும்பத்தில், இஸ்லாமிய வீட்டில் முஸ்லீமாக பிறந்து அதிகமானவர்கள் இதில் இருக்கிறாங்க, ஷிர்க்கில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப பிள்ளைகளை எப்படி பாதுகாக்க முடியும் அவங்களுக்கு? எனவே அருமையான சகோதரர்களே, ஷிர்க்கை விட்டு முழுமையாக நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அதை மட்டும் சொல்ல வர இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம் என்று சொல்றார். வெறுமனை ஷிர்க்கு செய்யாதுன்னு மட்டும் சொல்லல அவரு. அநியாயங்கள்ல மிக பெரும் அநியாயம் ஷிர்க் தான். அநியாயங்கள்ல இப்ப நாங்க உணர்றோம், என்ன உணர்றோம் தெரியுமா? நமக்கு யாராவது அநியாயம் செஞ்சுட்டா எப்படி உணர்றோம்? எப்படி ஒரு உணர்வு வருது? இவ்வளவு பெரிய ஒரு அநியாயத்தை எனக்கு செய்து விட்டான் என்ற ஒரு உணர்வு வருது. அப்படி உணர்கிறோம் இல்லையா? அப்ப ரப்புக்கு செய்யக்கூடிய ஒரு மிக பெரும் அநியாயம் தான் ஷிர்க். அதை உணராமல் இருக்கிறானே மனிதன், அதை மனிதன் உணராமல் இருக்கிறானே, தனக்கு செய்யக்கூடிய அநியாயத்தை உணர்கிறான். அல்லாஹ் சொல்றான் சூரத்து மரியம்ல, எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு உணர்வு இல்லை. என்னன்னு கேட்டீங்க, ஏன்டா நாங்கள் அதை தான் என்ன செய்யறோம்? சிறு பிராயத்திலிருந்து அதை பார்த்து கொண்டு வரோம். சிலையை தான் வணங்குறான், அதை தான் வணங்குறான், ஊருக்கு பக்கத்தில் அதுதான் இருக்குது. இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா சினிமா தொலைக்காட்சி அடிமையானம் அதை தான் பார்க்குறாங்க. அப்போ இவைகளை பார்த்து பார்த்து எந்த ஒரு உணர்வும் கிடையாது. இந்த விளைஞ்சா ஒருத்தன் சாராயம் குடிக்கிறான், மதுபானம் அருந்துறான், அந்த பாவத்தை பார்த்து வரக்கூடிய ஒரு வெறுப்பு கூட இதில் வருதில்லை. அதில் வரக்கூடிய வெறுப்பு கூட இதில் வருதில்லை. இதை அப்படியே பார்த்து பார்த்து பழகி விட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அந்த கிறிஸ்துவர்கள் அல்லாஹ் தனக்கு ஒரு மகனை எடுத்துக்கொண்டான் என்று அவர்கள் அந்த சொன்ன காரணத்துக்காக தகாது சமாவாத் வல் அர்து யதஃபத்தர் அல்லாஹ் சொல்றான். வானம் பூமி எல்லாம் அப்படியே பிளந்து அப்படியே சிதைந்து விட பார்க்கின்றன அல்லாஹ் சொல்றான். வானங்கள் பூமி கூட இந்த வார்த்தையை தாங்குது இல்லை. அல்லாஹ் தனக்கு ஒரு மகனை எடுத்துக்கொண்டான், அல்லாஹ் தனக்கு ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டான் என்பதை வானங்கள் பூமி கூட அப்படியே வெடித்து சிதறப்போ பார்க்கின்றன அல்லாஹ் சொல்றான். நாங்க எந்த உணர்வும் இல்லாமல் இருக்க முடியுமா? நினைச்சு பாருங்க என் அருமையான சகோதரர்களே. அப்ப நமது உணர்வுகள் ஏன் இந்த இடங்கள் எல்லாம் பிரதிபலிப்பதில்லை? எவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்யலாம், எவ்வளவு பெரிய அநியாயம்! வானங்கள் பூமி கூட இந்த அநியாயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று நாம் அப்படி ஒரு உணர்வு நமக்கு வருதா? நினைச்சு பாருங்க அருமையான சகோதரர்களே. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் மூலமாக மிக பெரும் அநியாயம் என்று சொல்வது ஷிர்கை தான். ஏன் என்று பாருங்க, அதாவது படைத்தவன், யாவற்றையும் படைத்தவனுடைய இடத்துக்கு படைப்பினங்களை கொண்டு போய் வைக்கிறான். எவ்வளவு பெரிய அநியாயம் இல்லையா? சாதாரண ஒரு அதிகாரத்தில் ஒரு முதலாளி, சாதாரண ஒரு அதிகாரத்தில் உள்ளவர், அவர் தனது சீட்ல தனது பணியாளன் இருப்பதை விரும்புவதில்லை. விரும்புவானா? விரும்ப மாட்டான், கொடுக்க மாட்டான். இதே நீ விரும்புதில்லைன்னு சொன்னா ரப்புடைய இடத்தை நீ யாருக்கும் கொடுக்க முடியுமா? அந்த ரப்புக்குரிய இடம் அது வேறு யாருக்கும் கொடுக்கப்பட முடியுமா? அது எவ்வளவு பெரிய அநியாயம்! எனவே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது அருமை மகனை பார்த்து சொல்கிறார்கள், அருமை மகனே,
அல்லாஹ்வுக்கு நீ எதையும் இணையாக்கி விடாதே. ஏனென்றால் அதுதான் அநியாயங்களிலே மிக பெரும் அநியாயம். ஆனால் அதை நாங்கள் எந்த அளவு இப்போ உணர்ந்திருக்கிறோம், எந்த அளவு அந்த உணர்வு நமக்கு வருது, இதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் அடுத்து 14வது வசனம், அதே அத்தியாயத்துடைய 14வது வசனம் சொல்கிறான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை. அல்லாஹு தஆலா அதாவது தனது பெற்றோர்களுக்கு நன்மை புரியுமாறு அல்லாஹ் வசியத்து செய்ததாக சொல்கிறான். வசியத்து செய்தோம், பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்கள், பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதிலே அதற்கு அடுத்ததாக தாயைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹன். அந்த தாய் பிள்ளையை பலகீனத்துக்கு மேல் பலகீனத்திலே இருந்துதான் சுமக்கிறார். பெரும் வேதனை, பெரும் ஒரு வேதனையிலே தான் அந்த தாய் அந்த அர்ப்பணிப்பை தியாகத்தை செய்கிறாள். அதற்கு பிறகு பால் குடி மறப்பதற்கு 2 வருடங்கள் தேவைப்படுகின்றன. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் திரும்பவும் சொல்கிறான், அனிஷ்குர்லி, எனக்கு நன்றியுடையவர்களாக இருங்கள், வலி வாலிதைக், உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நன்றியுடையவர்களாக நடந்து கொள்ளுங்கள், இலையல் மசீர், நீங்கள் திரும்பி என்னிடம் தான் வர வேண்டியிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, பெற்றோர்களை என்ன செய்கிறாங்க, வளர்த்து ஆளாக்கி அவர் சுயமாக இயங்க ஆரம்பித்து அவர் உழைக்க ஆரம்பித்தவுடன் பெற்றோர்களை மறக்கிறார். பெற்றோர்கள் என்ன செய்கிறாரு, மறந்து விடுகிறார். நறுமையான சகோதரர்களே, இந்த ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம், இந்த ஒரு வேதனையான நிலையை நாம் பார்க்கிறோம். பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், மறந்து விடுகிறார்கள். பெற்றோர்களை சுமையாக நினைக்கிறார்கள், பெற்றோர்களை சுமையாக நினைக்கிறார்கள். குர்ஆன் கற்றுத்தரக்கூடிய துஆவை எத்தனை பேர் ஓதுகிறோம்? ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பியானி ஸகீரா. அல்லாஹ் ஒரு நீண்ட துஆவை கொடுக்கலன்னா இவன் ஓத மாட்டான்னு தெரியும். என்ன செஞ்ச, ஒரு சிறிய துஆவை அல்லாஹ் கொடுத்தான் குர்ஆனில், ஒரு சில வார்த்தைகள். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பியானி ஸகீரா. என்னை சிறுபிராயத்திலே என்னை எப்படி வளர்த்தார்களோ, என்னை எப்படி அன்போடு வளர்த்தார்களோ, யா அல்லாஹ் எனது அந்த 2 பெற்றோர்களுக்கும் நீ அருள் புரிவாயாக. நறுமையான சகோதரர்களே, இந்த துஆவை நாம் எத்தனை பேர் ஓதுகிறோம் பெற்றோர்களுக்காக? பெற்றோர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அருளை வேண்டி இந்த துஆவை கேட்பவர்கள் எத்தனை பேர்? அன்பிற்குரிய சகோதரர்களே, பெற்றோர்களுடைய அவர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகள் என்பது எவ்வளவு பெரும் வெகுமதிகளை ரப்பிடம் பெற்றுத் தருகிறது. சாதாரண ஒரு விஷயம் அல்ல, மிக பெரும் வெகுமதிகளை பெற்றுத் தருகின்ற அமல்கள் அவைகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாதுக்கு செல்ல இருந்த ஒரு நபித்தோழரை நீ உனது தாய்க்கு போய் பணிவிடை செய்ய அனுப்பி வைத்தார்கள். அந்த அளவு ஜிஹாதை விட ஒரு சிறப்பான ஒன்றாக அங்கு கருதினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று நீங்க குர்ஆன்ல மற்றொரு இடத்தில் அல்லாஹ் சொல்வதை பார்க்கலாம். என்ன சொல்கிறான்? ஒரு மனிதன் தனது 40வது வயதை அடைந்தவுடன், அவன் 40வது ஒருவன் தனது 40வது வயதை அடைவது என்பது ஒரு முதிர்ச்சி. அது அவனுக்கு என்னது, அவனுடைய அனுபவங்கள், மனைவி, பிள்ளைகள், இப்படி எல்லாம் வந்து அவனுக்கு ஒரு முதிர்ச்சி வரக்கூடிய ஒரு வயது தான் எத்தனை, 40வது வயது. அல்லாஹ் இந்த வயதை சொல்லிவிட்டு சொல்கிறான், இந்த வயதை ஒருவன் அடைந்து விட்டால் அவன் எப்படி துஆ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்வாஹ் வ அஸ்லிஹ் லி ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். குர்ஆன் சொல்லி தரக்கூடிய கற்றுத் தருகின்ற ஒரு துஆ. எது? அவர் யாருக்காக துஆ செய்ய வேண்டும்? யா அல்லாஹ், எனக்கும் எனது பெற்றோர்களுக்கும் நீ என்ன செய்ய அருள் புரிந்தாய், அதற்கு உனக்கு நன்றி உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று பெற்றோர்களை இணைத்து துஆ கேட்குமாறு குர்ஆன் கற்றுத் தருகிறது. இப்படி ஒரு மனிதன் கேட்க வேண்டும் என்று சொல்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, பெற்றோர்கள் அவர்களுக்குரிய கடமைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா தனக்கு அடுத்ததாக இணைத்து அதை சொல்கிறான். அனிஷ்குர்லி, எனக்கு நன்றி செலுத்துங்கள், அடுத்து உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வ இன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஹுமா. முக்கியமான சட்டம். என்ன சட்டம்? அதாவது உங்களுக்கு அறிவில்லாத தெளிவில்லாத விடயங்களில் உங்களுடைய பெற்றோர்கள் எனக்கு இணை வைக்குமாறு, ஷிர்க் செய்யுமாறு ஒன்றை உங்களுக்கு நீங்கள் பணித்தால் அதற்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாது. நன்றாக விளங்குங்கள். பெற்றோர்களுடைய அந்தஸ்தை இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் பெற்றோர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யுமாறு பணித்தால், ஷிர்கான ஒரு காரியத்தை பணித்தால் அதற்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள். வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா.
பெற்றோர்களோடு உலக விஷயங்களில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் உங்களுக்கு தெரியும், சஅத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஅத் இப்னு மாலிக் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க யாருண்டா, அன்று மக்காவில் அவர்களைத்தான் என்ன எதுக்கு சொல்லுவாங்க, முன்மாதிரிக்கு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தாய்க்கு மகன் பணிவிடை செய்வதற்கு முன்னுதாரணம் சஅத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. நாங்கள் சொல்லுவேன், அவரை பாருங்க எந்த அளவு பெற்றோர்களுக்கு நன்றியோடு இருக்கிறாங்க பாருங்கன்னு சொல்றோமா இல்லையா? அது மாதிரி அன்று யாரை சொன்னார்கள் என்றால் சஅத் இப்னு மாலிக் அவர்களை தான் சொன்னார். அந்த அளவு பெற்றோர் தனது தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடியவராக அவர் இருந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் அந்த தாய் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீ இஸ்லாத்தை விட வேண்டும், நீ இந்த இஸ்லாத்தை விட்டுவிட வேண்டும் என்று தாய் சொல்கிறார். இவர் இஸ்லாத்தில் உறுதியாக இருக்கிறார், நான் அதை விட மாட்டேன். அதுக்கு பிறகு தாய் தனது மகனை வெறுக்கிறார். உண்மைக்கு மகனுக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஏன்னா அந்த அளவு தாய் மீது அன்பு வைத்து தாய்க்கு பணிவிடை செய்த ஒரு மகன், அவருக்கு தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைதான் அங்கு இருக்கிறது. அதற்கு பிறகு எந்த அளவுக்கு தாய் செல்கிறார் சொன்னால், நீ இஸ்லாத்தை விடவில்லை என்றால் நான் இன்றிலிருந்து உண்ணவும் மாட்டேன், பருகவும் மாட்டேன், நான் இவ்வாறே இருந்து விடுவேன் என்று தாய் அறிவிக்கிறார். அருமையான சகோதரர்களே, ஒரு நாள் 2 நாள் அதுக்கு பிறகு அருமை மகன் வந்து சொல்றார், தாயே நீ இந்த முயற்சியை விட்டுடுங்க, இதை நீங்க என்ன செய்யணும், இதை விட்டு விடுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு இந்த உயிர் மட்டுமல்ல, இது போன்று 100 உயிர்கள் உங்களுக்கு தரப்பட்டு நீங்க ஒவ்வொரு தடவை மரணித்து உயிர் தெரிந்தாலும் நான் இஸ்லாத்தை விட போவதில்லை என்று மிக தெளிவாக உறுதியாக சொல்கிறார். அப்ப தாய் பார்த்தாங்க, என்னுடைய உறுதியை விட என்னுடைய மகனுடைய உறுதி என்னது மிக பலமாக இருக்கிறது என்று விட்டு விட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். ஏன், அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று வரும்போது அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விடயங்களில் கட்டுப்படுதல் என்பது இல்லை என்று மார்க்கம் சொல்கிறது. இதை நாம் மிக தெளிவாக விளங்க வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்து அல்லாஹு தஆலா அதிலே சொல்கிறான், வத்தபி சபீல மன் அனாப இலை, இவர்கள் எனது வழியிலே உறுதியாக நிலையாக இருக்கிறார்களோ அந்த வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். தும்ம இலைய மர்ஜிஉக்கும், நீங்கள் என்னிடம்தான் திரும்பி வர வேண்டி இருக்கிறது. ஃபஉனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு அறிவிப்பேன் என்று இந்த 14, 15 என்ற வசனங்கள்ல அல்லாஹ் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உபதேசம் சொல்லல, மாறாக அல்லாஹ் சொல்கிறான் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றிய செய்திகளை சொல்கிறான். அடுத்து வாங்க 16வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உபதேசத்தை அல்லாஹ் திரும்ப ஆரம்பிக்கிறான். யா புனைய, எனது அருமை மகனே என்று திரும்ப அழைக்கிறார். அழைத்து, இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல் ஃபதகுன் ஃபி ஸஹ்ரத்தின் அவ் ஃபி ஸமாவாதி அவ் ஃபில் அர்த் யஅதி பிஹல்லாஹ் இன்னல்லாஹ லதீஃபுன் கபீர். அவர் தனது மகனுக்கு சொல்றார். இந்த உபதேசம் வந்து ஒரு சுப்ஹானல்லாஹ், ஒரு மிகப்பெரும் உபதேசம். அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது எனது அருமை மகனே, எந்த ஒரு நன்மையாக இருக்கலாம், எந்த ஒரு தீமையாக இருக்கலாம், அது ஒரு கடுகினுடைய ஒரு வித்தின் அளவு, அதை விட ஒரு குறைந்த அளவு சொல்லல, அதை விட ஒரு அற்பமான ஒன்றை சொல்ல முடியாது. ஒரு கடுகினுடைய வித்தின் அளவு எடையுள்ளதாக இருந்தாலும் அது ஒரு பெரும் கட்பாறைக்குள் மறைந்திருக்கிறது, அல்லது அது வானங்களிலே மறைந்திருக்கிறது, அல்லது அது பூமிக்குள்ளே மறைந்திருக்கிறது. எங்கு மறைந்திருந்தாலும் அல்லாஹ் அதை வெளியே கொண்டு வருவான். சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அதை வெளியே கொண்டு வருவான். நிச்சயமாக அல்லாஹ் நுண்ணறிவு மிக்கவனாக, அனைத்தையும் அறியக்கூடியவனாக அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. ரப்புடைய இல்ம் வஃபௌக குல்லி தி இல்மின் அலீம், அவனுடைய ஞானம் அனைத்தை விட மேலாக இருக்கிறது. அவனுடைய இல்முக்கு எதுவும் மறைந்ததாக இல்லை, அவனுடைய பார்வைக்கு எதுவும் மறைந்ததாக இல்லை. எப்படி சொல்றாங்க, ஒரு கடுகினுடைய ஒரு வித்தின் அளவு, அது கட்பாறைக்குள் இருந்தாலும் சரி, வானங்களில் மறைந்திருந்தாலும் சரி, பூமியில் மறைந்திருந்தாலும் சரி, அதை அல்லாஹ் வெளியேற்றி கொண்டு வருவான் என்று சொல்றாங்க. இந்த உபதேசத்தின் மூலம் எதை சொல்ல வராங்க தனது மகனுக்கு? அருமை மகனே, அல்லாஹ் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய கண்காணிப்பின் கீழ் தான் நீ இருக்கிறாய். அந்த ரப்புல் ஆலமீன் எதையும் கொண்டு வருவதற்கு சக்தி மிக்கவன். பாருங்க, நாம் செய்யக்கூடிய அமல்கள் இருக்குதானே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நாங்க செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் இப்ப நம்ம நினைவில் இருக்குதா? நாம் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்திருப்போம், அதையெல்லாம் நாங்கள் மறந்திருப்போம். அதே போன்றுதான் தீமைகளும். எவ்வளவு தீமைகளை மனிதன் செய்திருப்பான், அதை அவன் மறந்திருப்பான். ஆனால் அல்லாஹ் அந்த ஒவ்வொன்றையும் கொண்டு வருவான்.
அல்லாஹ் சொல்கிறான் அஹ்சாஹுல்லாஹு வனசு. தீமையை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், மனிதர்கள் அவர்கள் செய்துவிட்டு அவர்கள் மறந்து விட்டார்கள், ஆனால் அல்லாஹ் அதை கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அவற்றை கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறான். நன்மைகளும் அப்படித்தான். அல்லாஹு தஆலா எந்த ஒரு நன்மையையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், வீணாக்க மாட்டான். நாம் செய்த ஒரு நன்மையா நமக்கு அது சிந்தனையில் இல்லை, நாங்க மறந்துட்டோம், அல்லாஹ் அதை கொண்டு வந்து தருவான். நீ செய்திருக்கிறாய், இது உனக்குரியது. வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. இல்லையா, ஒரு கடுகளவு தான், ஒரு அணுவளவு தான் நன்மை செய்திருந்தாலும் அதை அல்லாஹ் கொண்டு வந்து நாளை மறுமையில் நிறுத்துவான். ஒரு அணுவளவு தான் நீங்கள் தீமை செய்திருந்தாலும் அதையும் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நாம் எதை ஊட்ட வேண்டும் என்று சொன்னா, அந்த ரப்புல் ஆலமீனுடைய வல்லமை, ஆற்றலை நாம் அந்த உள்ளங்களில் விதைக்க வேண்டும். இப்ப சிலரை பாருங்க, சில பெற்றோர்கள் ஒரு முறைப்பாடு செய்வாங்க. என்னது, சிறு பிராயத்தில் எனது பேச்சை எல்லாம் பிள்ளைகள் கேட்டாங்க, ஆனால் பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகியுடன் எம்மை மதிக்கிறார்கள் இல்லை. இது பெற்றோர்கள் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. என்ன செய்வாங்க, சிறு பிராயத்தில் நல்ல முறையில் தான் இருந்தார், ஆனால் வளர்ந்து ஆளாகியுடன் எமது பேச்சையெல்லாம் பிள்ளைகள் என்ன செய்து மதிக்குது இல்லை. அப்போ நாங்கள் எந்த இடத்துல ஒரு தவறை விட்டுறோம்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு நாங்கள் சிறு பிராயத்திலிருந்தே அந்த ரப்புடைய ஆற்றலை, வல்லமையை உணர்த்தி இருக்க வேண்டும். ஏன், அதற்கு இருக்கக்கூடிய பயம், அச்சம் மாறாது. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பயப்படுகிறது என்றால் பிள்ளைகள் சிறியதாக இருக்கிறது, அது பெரியதாகவுடன் அந்த பயம் போய்விடுகிறது. ஆனால் ரப்புடைய பயம் அந்த உள்ளங்களில், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் யாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன், சக்தி மிக்க, இந்த உணர்வுகளை அந்த உள்ளங்களில் விதைக்கும் போது அந்த பயம் மாறாது. எனவே அது ஊட்டப்படவில்லை, அதை நாம் ஊட்ட வேண்டும் என்பதை நாம் இங்கு விளங்குகிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு என்ன உணர்வு கொடுக்க வேணும்? அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். உங்களுக்கு தெரியும், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு பிராயத்தில் இருக்கும்போது நபி அவர்கள் செய்த உபதேசத்தை நீங்க திருமீதியில பார்க்கலாம். ஒரு யா குலாம், சிறுவனே என்று அழைத்து சொல்கிறார்கள் சில உபதேசங்களை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், சிறுவனே என்று அழைத்து உனக்கு சில வார்த்தைகளை சொல்லித் தருகிறேன். இதை ஒவ்வொரு தந்தையும் தனது பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது. ஆனால் அதிகமானவர்கள் இதெல்லாம் சொல்றது கிடையாது. இவைகளை பற்றியெல்லாம் கவனம் இல்லை. இன்னி உஅல்லிமுக கலிமாத், சில வார்த்தைகளை நான் உனக்கு கற்றுத் தருகிறேன். இஹ்ஃபதில்லாஹ், நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இது ஊட்டப்பட வேண்டும் பிள்ளைகளுக்கு. நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ் உன்னை கைவிட மாட்டான். நீ அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தால் அல்லாஹ் உன்னை கைவிட மாட்டான். அல்லாஹ்வுடைய உதவியை, அருளை நீ உனக்கு முன்னால் காண்பாய். நீ எதை கேட்டாலும் ரப்பிடம் கேள் என்று பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும். உங்களிடத்தில் ஒரு தேவையை கேட்பதற்கு முன்னால் பிள்ளைக்கு சொல்ல, நீ அல்லாஹ்விடத்தில் கேள், அதுக்கு பிறகு நான் அதை தருகிறேன். இப்படி பயிற்றுவிக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறார்கள், நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடம் கேள். அந்த பயிற்சியை நாம் சிறு பிராயத்தில் கொடுத்தோம்டா அதுதான் நம்பிக்கை, அதுதான் வழிகாட்டல். நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு. அடுத்து சொல்றாங்க, அறிந்து கொள் அன்னல் உம்மா லவிஜ்தமஅத், ஒட்டுமொத்த சமுதாயம் ஒன்று சேர்கிறது. எதற்கு தெரியுமா? உனக்கு ஒரு நன்மையை செய்வதற்கு. ஒட்டுமொத்த உலகமும் உனக்கு ஒரு நன்மையை செய்வதற்கு ஒன்று சேர்கிறது. ஆனால் அல்லாஹ் அந்த நன்மை உனது பேரில் எழுதவில்லை என்று சொன்னால் அந்த நன்மை உனக்கு கிடைக்காது. சுப்ஹானல்லாஹ். ஒட்டுமொத்த உலகமும் உனக்கு ஒரு நன்மையை செய்வதற்கு முடிவு செய்து விட்டார்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் கிடையாது என்றால் அந்த நன்மை உனக்கு கிடைக்காது. அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் எதை விதைக்கிறாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ். எந்த நம்பிக்கை ஊட்டப்படுகிறது பாருங்க. அனைவரும், ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து விட்டது உனக்கு ஒரு தீமையை செய்வதற்கு, ஆனால் அல்லாஹ் அதை நாடவில்லை, எழுதவில்லை என்றால் நடக்காது. நறுமையான சகோதரர்களே, ருஃபிஅத்தில் அக்லாம் சொல்கிறார்கள், எழுதுகோள்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு விட்டன. அல்லாஹ் கதரை எழுதி முடித்து விட்டான், அந்த எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டன. வஜஃபத்தி சுஹுஃப், எழுதப்பட்ட பக்கங்களும் காய்ந்து விட்டன என்று சொல்கிறார். எனவே நாம் பிள்ளைகள், என்னது அது பிள்ளைகள் தானே, அது போக போக சரியாயிடும், அது தானா சரியாயிடும், இப்படித்தான் சொல்லுவார்கள். தானா எல்லாம் சரியாகாது. சிறு பிராயத்திலிருந்தே அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும், அவர்களுக்குரிய உரிய வழிகாட்டல்களை கொடுக்க வேண்டும். அதைத்தான் இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியான ஒரு நம்பிக்கை விதைக்கிறாங்கன்னு பாருங்க. நீ அதாவது ஒரு கடுகுடைய வித்தின் அளவு நன்மை இருந்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு வருவான், நீ பயப்பட தேவையில்லை.
எனவே நன்மையான சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய நன்மைகள் அனைத்தும் பாதுகாக்கப்படுகின்றன. எதுவும் அல்லாஹ் தஆலா எதிலும் அநியாயம் செய்ய மாட்டான், கடுகளவும் அநீதி இழைக்க மாட்டான். அடுத்து சொல்கிறாங்க, யா புனைய 17வது வசனம், யா புனைய எனது அருமை மகனே, அக்மிஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுவீராக. சுப்ஹானல்லாஹ், ஒரு தந்தை தனது பிள்ளைக்கு செய்ய வேண்டிய உபதேசம் இது. எனது அருமை மகனே, நீர் தொழுகையை நிலைநாட்டுவீராக. இன்று எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மறக்காம பர்த்டே கொண்டாடுவார்கள், பிறந்த நாள். என்ன நினைக்கிறாங்க, பிள்ளைக்கு மறக்காது, பெற்றோர்களுக்கு மறக்காது, என்ன செய்வாங்க, அதை உரிய முறையில் அதை கொண்டாடுகிறார்கள் ஒவ்வொரு வருடமும். எங்கிருந்து வந்த கலாச்சாரம்? அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி ஒரு கலாச்சாரத்தை கற்றுத்தந்தார்களா? இல்லை. இது தெளிவாக ஏனைய சமூகங்களை சார்ந்த ஒரு கலாச்சாரம். ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் இதை ஏற்றுக்கொள்ள கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறார்கள், உங்களுடைய பிள்ளை 7 வயதானவுடன் தொழுமாறு ஏவுங்கள் என்று சொன்னார்கள். யாராவது ஒரு தாய், ஒரு தந்தை பிள்ளை அழைத்து, இன்று சரியாக உனக்கு 7 வயது, இன்றிலிருந்து நீ தொழ வேண்டும் என்று சொன்ன பெற்றோர்கள் எத்தனை பேர்? நினைச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். 10 வயதாகியும் தொழவில்லை என்றால் அடித்தாவது தொழ வையுங்கள் என்று சொன்னார்கள். எங்க அடிக்கிறது? இவருக்கு பெற்றோர்களே தொழவு கிடையாது. அப்ப எப்படி ஏவுறது? அப்ப எப்படி அடிக்கிறது? எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உபதேசத்தை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். இந்த உபதேசம் வீணானதுன்னா பதிவு செஞ்சிருப்பானா? நினைச்சு பாருங்க, எவ்வளவு அற்புதமான உபதேசம் பாதுகாக்கப்படுகின்ற வேதத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அருமை மகனே, அக்மிஸ் ஸலாஹ், தொழுகை நிலைநாட்டுவீராக. என்ற தொழுகை பால்படுத்தப்படும் என்று சொன்னா அவனிடத்துல எந்த பெருமதியும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தன் தொழுகையை பால்படுத்துறான்டா அவனுக்கு எந்த பெருமதியும் இல்லை. என்ற நாளை மறுமையில் முதலாவது தொழுகை தான் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் இபாதத்தில். அது சீராகனால் தான் எல்லாம் சீராக இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயில் கூட வார்த்தைகள் தெளிவாக வெளிவராத நேரத்தில் வேதனையில் இருக்கிறாங்க, வார்த்தைகள் தெளிவாக வருவதில்லை. அப்படி வேதனையில் கூட அஸ்ஸலாஹ் சொன்னார்கள். அஸ்ஸலாஹ், தொழுகையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், தொழுகையை பற்றி பிடுங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள். அப்படி அந்த வார்த்தை அது மட்டும் தான், வேற எதுவும் வரல. அஸ்ஸலாஹ். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மரண வேளையில் உம்மத்துக்கு போதனை செய்த ஒரு இபாதத், ஒரு வணக்கம் என்று எப்படி பால்படுத்தப்படுதுன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இன்று தொழுகை எப்படியெல்லாம் பால்படுத்தப்படுகிறது. நபி அவங்க சொல்றாங்க, மன் தரக ஸலாத்தல் அஸ்ர், எவன் அஸருடைய தொழுகையை விடுவானோ ஃபகஅன்னமா உத்திர அஹ்லுஹு வ மாலுஹு, அவன் எப்படி உணர வேண்டும் தெரியுமா? அவனுடைய குடும்பம், அவனது மனைவி, பிள்ளைகள், சொத்து செல்வங்கள் எல்லாம் அவனை விட்டு என்ன செய்யப்பட்டன? அனைத்தையும் அவன் இழந்து விட்டான், அழிக்கப்பட்டு விட்டன என்று உணர வேண்டும். எதுல? அஸருடைய தொழுகையை விடுவான் என்றான். எப்படி உணர்வு வர வேணுமா? அவனுடைய மனைவி, பிள்ளைகள், சொத்து செல்வங்கள் எல்லாம் அழிந்து விட்டன. இப்படி உணர்வு வர வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரியால் மிஸ் ஆன வார கவலை கூட வருது. ஒரு ரியால் மிஸ் ஆன ஒரு கவலை இருந்தேன் ஒருத்தனுக்கு, ஒரு ரியால் மிஸ் ஆயிட்டேன்னு அந்த கவலை கூட வருதா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்ப நாங்க எங்க இருக்கிறோம்? அப்ப தொழுகை எந்த அளவு பால்படுத்தப்படுது. அருமையான சகோதரர்களே, அப்ப தொழுகையை தனது அருமை மகனை அழைத்து உபதேசம் செய்கிறார்கள். அக்மிஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுவீராக. அருமையான சகோதரர்களே, அடுத்து சொல்கிறார், வஅமுர் பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவீராக. மகனுக்கு சொல்ற நல்லதை, நன்மையை ஏவுவீராக, தீமையை தடுப்பீராக என்று சொல்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நன்மைகளை நாம் ஏவ வேண்டும், பிற மக்களுக்கு ஏவிக் கொண்டிருக்க வேண்டும், தீமைகளை விட்டு தடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். இதை தந்தை தனது மகனுக்கு செய்யக்கூடிய உபதேசத்தில் அல்லாஹ் உள்ளடக்குகிறான். எனவே கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அதிகமானவர்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, நான் மட்டும் நல்ல 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 அமல்கள் செய்தால் போதும், நான் மட்டும் நல்ல அமல்கள் செய்து விட்டால் போதும் என்ற மனோநிலையில் இருக்கிறார்கள். பிறர் எப்படி கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. சிலர் எடுத்து பாருங்க, அவருடைய குடும்பத்துடைய நிலை, குடும்பத்தில் எவ்வளவு பேர் வழிகட்டில் இருக்கிறாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி செய்கிறாரா, அதை பற்றியெல்லாம் அவர் சிந்திக்க மாட்டார். தான் உண்டு, நான் அமல் செய்வேன், என்னோடு நிறுத்திக் கொள்வேன். இல்லை, அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நன்மையை ஏவ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நன்மையை ஏவ வேண்டும். ஏன்? நீங்கள் நன்மையை ஏவும் போது அந்த நன்மையை நீங்கள் செய்தவராக மாறுகிறீர்கள். சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அது மட்டுமல்லாமல் தீமையை விட்டும் மக்களை தடுக்க வேண்டும்.
தீமைகளை விட்டு சிலர் என்ன பார்க்கிறோம், அவன் அந்த தீமையை செய்கிறான், அவன் அந்த வழியில் போகட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்று அலட்சியமாக இருந்து விடுகிறார்கள். நாம் பிறரை தீமையை விட்டு தடுக்க வேண்டும், இதை அவர்கள் உபதேசம் செய்தார்கள். அதே போன்று சொல்கிறார்கள், வஸ்பிர் அலாமா அசாபக், வஸ்பிர் அலாமா அசாபக் சொல்கிறார்கள், உனக்கு சோதனைகள் துன்பங்கள் என்று வரும்போது நீர் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய உபதேசத்தில் இது மூன்றாவதாக இந்த வசனத்தில் வருகிறது. மொத்த 4 உபதேசங்கள் இதுவரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதுல மூன்றாவதாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நன்மை ஏவது தீமையை தடுப்பது 2ஆக பார்க்கிறோம் சொன்னா 5ஆக வரும். வஸ்பிர் அலாமா அசாபக், உமக்கு ஒரு சோதனை ஒரு கஷ்டம் என்று வரும்போது அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வீராக, இதையும் உபதேசம் செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு சிரமம் என்றால் என்ன, கஷ்டம் என்றால் என்ன, அதையும் பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டும், பிள்ளைகள் அதையும் விளங்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, பொறுமை என்பது அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்கிறான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன், அல்லாஹ் பொறுமையாளர்களுக்கு எப்படி கூலி வழங்குகிறான் என்று சொன்னால் கணக்கின்றி கூலி வழங்குவதாக அல்லாஹ் குர்ஆனில் அறிவிக்கிறான். அப்படிப்பட்ட ஒன்று அஸ்ஸபுரு தியா. நபி அவங்க சொன்னாங்க, பொறுமை என்பது பிரகாசம் என்று சொன்னார்கள், பொறுமை என்பது பிரகாசம் என்று சொன்னார்கள். நாளை மறுமையுடைய நாளில் அவர்கள் சுவர்க்கத்துக்கு எப்படி வரவேற்கப்படுவார்கள் என்று சொன்னால், சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும், நீங்கள் பொறுமையோடு இருந்தீர்கள் உலகத்தில், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று சுவர்க்கத்துக்கு வரவேற்கப்படுவார்கள். பொறுமை என்றால் எதிரெல்லாம் பொறுமை வேணும், நாங்கள் நன்மையில தொடர்ச்சியாக இருப்பதற்கு பொறுமை வேணும். நல்ல கவனி, நன்மைகளில் நாம் தொடர்ச்சியாக இருப்பதற்கு என்ன வேணும், பொறுமை வேண்டும். அதை நாங்கள் இஸ்திகாமத் என்று கூட சொல்வோம், உறுதியாக இருத்தல் என்று கூட சொல்வோம். இப்ப நன்மைகள் பாருங்க, தொடர்ச்சியாக ஒரு அமல்ல நாங்கள் இருக்கிறோமா, தொடர்ச்சியாக ஒரு அமலை நாம் உரிய முறையில் செய்கிறோமா, தொழுகையை உரிய முறையில் நிறைவேற்றுகிறோமா, என்ன செய்கிறோம், ஒரு நேரம் செய்கிறோம் ஒரு நேரம் விட்டு, இப்படி இல்லை. நன்மைகளில் இபாதத்துகளில் தொடர்ச்சியாக இருப்பதற்கு பொறுமை வேண்டும். பாவங்களிலிருந்து விலகுவதற்கும் பொறுமை வேண்டும். பாவம் இன்பமானது இல்லையா, பாவம் என்பது இன்பமானது. மோசமானவற்றை பார்ப்பது இன்பமாக இருக்குது மனிதனுக்கு, ஆபாசங்களை பார்ப்பது இன்பமாக இருக்கிறது. அவன் பொறுமையோடு அவற்றை விட்டு தன்னை தடுத்துக் கொள்ள வேண்டும், அங்கு பொறுமை தேவைப்படுகிறது. அதே போன்று மூன்றாவது என்ன, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் ஒன்றை நாடிவிட்டால் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாடிவிட்டான், இதுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு ஒருபோதும் அநீதியானது அல்ல. நபி அவர்கள் ஓதி ஒரு துஆவிலே சொன்னார்கள், அதுலும் ஃபீ கதாஉக், உனது தீர்ப்பு நீதியானதாகும். எனவே அல்லாஹ் ஒன்றை தீர்ப்பளித்து விட்டால் அதை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கும் பொறுமை தேவை. எனவே நறுமையான சகோதரர்களே, பொறுமை உபதேசம் செய்தார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இன்ன ذلك من عزم الامور, இவைகள் உறுதிமிக்க பலமிக்க செயல்கள். இதெல்லாம் எதை சொல்றாங்க, இதுல தொழுகை சொல்கிறார்கள், நன்மை ஏவுவதை சொல்கிறார்கள், தீமை விட்டு தடுப்பதை சொல்கிறார்கள், பொறுமையோடு இருப்பதை சொல்கிறார்கள். இதை சொல்லிட்டு சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு உறுதியான பலமிக்க விஷயங்கள். ஒரு ஆளுமை மிக்க மனிதர்களுக்குள் தான் இவைகள் உருவாகும். ஒரு மனிதன் ஆளுமை மிக்க ஒரு மனிதனாக மாறுவதற்கு இந்த பண்புகள் இன்றியமையாது என்பதை அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, 18ஆம் வசனத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், வலா துஸஹிர் ஹத்தக லின்னாஸ், அதாவது பெருமையோடு ஆணவத்தோடு உன் முகத்தை மனிதர்களை விட்டு திருப்பி விடாதே என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். என்ன, மக்களோடு நாம் நடந்து கொள்கிறோம், மக்களோடு பழகுகிறோம், அன்றாட மக்களை சந்திக்கிறோம். இப்படி மக்களோடு பழகும் போது கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒழுக்கங்கள், ஒழுக்க விழுமியங்கள் இவைகள். சொல்கிறார்கள், அருமை மகனே, மக்களை விட்டு உனது முகத்தை பெருமையோடும் ஆணவத்தோடும் திருப்பி விடாதே. நாங்கள் பார்க்கிறோம், சிலர்களுக்கு என்ன செய்து, அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் என்று வரும்போது, அவர்களுக்கு உலக வாழ்க்கையினுடைய வளங்கள் திறக்கப்படும் போது, இப்படி எல்லாம் வரும்போது என்ன செய்யறாங்க, தங்களுடைய பழைய நிலைகளை எல்லாம் மறந்து விடுவார்கள் இல்லையா, பழைய நட்புகளை மறந்து விடுவார்கள், உறவுகளை மறந்து விடுவார்கள். பெருமை ஆணவம் என்பது அவர்களை அறியாமலேயே அவர்களுக்குள் குடிகொள்வதை எல்லாம் பார்க்கிறோம். நறுமையான சகோதரர்களே, இது வந்துவிடக்கூடாது. ஏன் அல்லாஹு தஆலா இந்த பண்பை வெறுக்கிறான், அவனுக்கு மட்டும் உரிய பண்பாக சொல்கிறான். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்தக்பிரீன், பெருமை அடிப்பவர்களை அவன் விரும்புவதில்லை என்று அவன் சொல்கிறான், நேசிப்பதில்லை என்று சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த பண்பு வந்துவிடக்கூடாது. இப்போ நாங்கள் இதை என்ன செய்கிறோம், பிறரிடத்தில் இந்த பண்பு இருந்தால் வெறுக்கிறோம். என்னன்னா அவன் பெருமை பிடிச்சவனாக இருக்கிறான், அவனோட பேச்சில் பெருமை, அவனோட செயலில் பெருமை, இப்படி அவன் ஒரே பெருமை அடித்தவன் பெருமையாளராக இருக்கிறான்ட்டு நாங்கள் அந்த பண்பை வெறுக்கிறோம். இப்போ நாங்கள் வெறுக்கக்கூடிய ஒரு பண்பு நமக்குள்ள இருக்கலாம்.
அப்படியே இல்லையா? பிறரிடம் அந்த பண்பு இருக்கும் போது அதை வெறுக்கிறோம், அதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப நமக்குள் அந்த பண்பை நாம் எப்படி அனுமதிக்கலாம் சிந்திக்க வேண்டும். நாம் அருமையான சகோதரர்களை, நாம் அனைவரும் பணிவை விரும்புகிறோம், நாம் அனைவரும் பணிவை நேசிக்கிறோம். அந்த பண்பை நாம் நேசிக்கிறோம் என்றால் அந்த பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தனது தூதருக்கு குர்ஆனிலே சொல்கிறான், வஹ்ஃபில் ஜனாஹக லிமனித்தபஅக மினல் முஃமினீன். நபியே, உமது அந்த இறக்கையை அப்படியே தாழ்த்துவீராக. சுப்ஹானல்லாஹ். யாருக்கு? லிமனித்தபஅக மினல் முஃமினீன், உம்மை பின்பற்றக்கூடிய மூமின்களுக்கு. அதுல அடிமைகள் இருந்தாங்க, ஏழைகள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. நீர் உமது இறக்கையை தாழ்த்துவீராக, பணிவோடு நடந்து கொள்வீராக. யாரோடு? உம்மை பின்பற்றக்கூடிய மூமின்களோடு என்று அல்லாஹ் தனது தூதருக்கு குர்ஆனின் மூலம் கட்டளை பிறப்பிக்கிறார். எனவே நறுமையான சகோதரர்களே, பணிவு அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு பண்பாகும். ஆணவம், பெருமை என்பது வந்துவிடக் கூடாது. அதை வெறுக்கிறான். இதை அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியிலே நீர் பெருமையோடு ஆணவத்தோடு நடக்கக்கூடாது என்று சொல்கிறார். சிலர் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நடையில, அவங்களோட செயல்கள் எல்லாம் அப்படி ஆணவம், பெருமை தெரியும். இதை அல்லாஹ் விரும்புவதில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. சூரத்துல் ஃபுர்கான்ல அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அடியார்கள் பூமியிலே பணிவாகத்தான் நடப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், பணிவோடு தான் நடப்பார்கள். இது ஒரு மூமினிடம் இருக்க வேண்டிய பண்பென்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். பெருமை, ஆணவம் எதிலும் வரக்கூடாது. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். அல்லாஹ் தஆலா இந்த ஆணவம் கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை என்று சொல்கிறான். அப்போது ஒரு நபித்தோழர் இந்த பெருமையை பற்றி பேசும்போது கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் அழகாக உடுக்க விரும்புகிறோம், நாம் அழகாக ஆடை அணிய விரும்புகிறோம், நம்மை அழகுபடுத்திக் கொள்ள விரும்புகிறோம், இதுவும் பெருமையில் சேருமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். ஏன் அவ்வளவு அல்லாஹ்வை பயந்தவர்கள் நபித்தோழர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை, இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் அழகானவனாக இருக்கிறான். யுஹிப்புல் ஜமால், அவன் அழகை விரும்புகிறான். பெருமை என்றால் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும், மக்களை அடக்க நினைப்பதும், மக்களை ஏளனமாக கேவலப்படுத்துவதும் தான் பெருமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த மோசமான பண்புகள் நம்மிடம் வந்துவிடக் கூடாது. அடுத்ததாக அவர்கள் 19ஆம் வசனத்திலே, அதே அத்தியாயத்திலே சொல்கிறார்கள், தனது அருமை மகனை பார்த்து வக்ஸித் ஃபீ மஷீக வகுதுல் மின் சௌதிக் என்று சொல்கிறார்கள். நீர் நடக்கும் போது நடையிலே நடுநிலையை பேணுவீராக. எதெல்லாம் உபதேசம் பாருங்க தனது பிள்ளை. அதாவது நடந்து செல்லும் போது அந்த நடையில அவசரமும் இல்லை, தாமதம் இல்லை, ஒரு நடுநிலையை அந்த நடையிலே பேணுவீராக என்று சொல்கிறார். நீங்க என்ன கவனிக்கணும்னு சொன்னா, இதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல பாதுகாக்கப்படுகின்ற இறுதி கியாமத் நாள் வரை பாதுகாக்கப்படுகின்ற வேதத்தில் அல்லாஹ் இதை பதிவு செய்கிறான் என்றால், இதில் நமக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்கின்றன. அதுக்கு தான் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அது மட்டுமல்லாமல் வகுதுல் மின் சௌதிக், உமது குரலை நீர் தாழ்த்திக் கொள்வீராக சொல்கிறார் தனது மகனுக்கு. குரலை தாழ்த்திக் கொள்வீராக. பேசும்போது சிலர் நினைக்கிறாங்க சப்தமிட்டு பேசுவது ஏதோ அவர்களுக்கு ஏதோ ஒரு தனி சிறப்பு நினைக்கிறார்கள். இல்லை, ஒருவர் ஒரு தேவை என்று ஏற்பட்ட தனி விஷயம். அப்படி இல்லை என்கின்ற போது அவர் பணிவான குரலில் பேசுவதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். இந்த வசனம் அதை சொல்கிறது. இன்ன அன்கரல் அஸ்வாத்தில் சவுத்துல் ஹமீர், அந்த சத்தங்களிலே மிக மோசமானதாக, வெறுப்புக்குரியதாக கழுதையினுடைய குரலை அவர்கள் சொல்கிறார்கள். இவ்வாறு உதாரணங்களை எல்லாம் சொல்லி தனது மகனுக்கு அறிவுரை வழங்கினார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக இந்த சூரத்துல் லுக்மான் என்ற 31ஆவது அத்தியாயம் சொல்லக்கூடிய இந்த அறிவுரைகள், இவைகளை நமது பிள்ளைகளை எல்லாம் நாம் அழைத்து உட்கார வைத்து இவைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இவைகளை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் எந்த அளவு கவனமாக இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கு அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, மூமின்களே, நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். அருமையான சகோதரர்களே, ஒரு பிள்ளை ஒரு டியூஷன், ஒரு கிளாஸுக்கு போகலன்னு சொன்னா தாயும் தந்தையும் கவலைப்படுகிறார்கள். ஒரு கிளாஸ் மிஸ் ஆயிட்டு, ஒரு டியூஷன் மிஸ் ஆயிட்டு கவலைப்படுறாங்க. பிள்ளை பல நேர தொழுகையை தவற விட்டு இருக்குது, அது பிரச்சனையே கிடையாது. பிள்ளை பல நேர தொழுகையை தவற விட்டு இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பிள்ளை ஹராமானவற்றை, சினிமாவை பார்த்து கொண்டிருக்கு, என்ன செய்யறாங்க, தாயும் தந்தையும் உட்கார்ந்து சீரியலை பார்க்கறாங்க, சினிமாவை பார்க்கறாங்க, பிள்ளையை பார்த்து படிடான்றான். பிள்ளை படிக்குமா? இது நமது சமூகத்தில் நாம் காணக்கூடிய நிகழ்வுகள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம்
எதில் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறோம்? எதில் நாம் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறோம்? நாம் சிந்திக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு உரிய வழிகாட்டலை கொடுக்க வேண்டும். நாம் மரணித்து விட்டாலும், நாங்கள் மரணிச்சிட்டோம் வைங்க, நாங்கள் மரணிச்சிட்டோம் சொன்னா நமக்கு ஏதாவது ஒரு இபாதத், ஒரு நல்லமல் செய்ய முடியுமா? ஒரு பிரார்த்தனை தான் செய்ய முடியுமா மண்ணறையில்? நமக்கு முடியாது. அப்ப மண்ணறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உலகத்தில் உள்ளவருடைய துவா மிக அவசியமானது இல்லையா? அதிலும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுடைய துவா மிக மிக அவசியமானது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடும், மூன்றை தவிர என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அவ்வலதின் சாலிஹின் யதுஊ லஹு, ஒரு சாலிகான குழந்தை பிள்ளை பெற்றோர்களுக்காக கேட்கக்கூடிய துவாக்கள் அது கபருக்கு சென்று கொண்டே இருக்கும், கபரை பிரகாசமாக்கி கொண்டே இருக்கும் இல்லையா? அப்ப இப்படியான பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டுமா இல்லையா? நபிமார்கள் எல்லாம் குர்ஆன்ல பிள்ளைகளை பிரார்த்திக்கும் போதே எப்படி கேட்கிறாங்க? ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிகான குழந்தையை தான் தான் கேட்கிறார்கள். எனக்கு ஒரு சாலிகான பிள்ளையை தான் என்று கேட்டார்கள் நபிமார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நமது பிள்ளைகளை நாம் எந்த சூழல்ல வளர்க்கிறோம்? சிலர் எடுத்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு என்ன செய்தோம்? தொலைக்காட்சியை வாங்கிட்டோம், டிஷ்ஷை போட்டிட்டோம், ரிசீவர் எடுத்துட்டோம், அப்ப திருப்தி. ஏன் இவ மனைவி சந்தோஷமா இருக்கிறான், இதா சந்தோஷம். இப்படியா நரகத்தை விட்டு பாதுகாக்கிற முறையா இது? நினைச்சு பாருங்க, நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். இந்த இப்ப என்ன நடக்குது? இதனால எதை பார்க்க போறாங்க என்று பாத்தீங்கன்னா, எல்லாம் நமது சமூகம் சினிமாவுக்கு அடிமையாக இருக்குது, சீரியல்களுக்கு அடிமையாக இருக்கிறது, இதில் தான் இருக்கிறார்கள். அப்ப நாம் ஒவ்வொரு பெற்றோருக்கும், குடும்ப தலைவனுக்கும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவர்களை நரக நெருப்பிலிருந்து, அந்த விளிம்பிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறது. அதற்குரிய வழிகாட்டல்களை ஒவ்வொரு பெற்றோரும் தனது மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு கொடுத்தாக வேண்டும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி, நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவர்களும் மேய்ப்பாளர்கள், பொறுப்பாளர்கள். உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் நிச்சயமாக விசாரணைக்கு உட்படுத்தப்படுவீர்கள். எப்படி நாம் உலக கல்வியை கொடுப்பதில் நாம் ஆர்வமாக இருக்கிறோமோ, அதை விட பல மடங்கு அவர்களுக்கு மார்க்க வழிகாட்டல்களை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக நாளை மறுமையில் அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எதிராக வந்து ரப்பிடத்திலே சொல்வார்கள், இவர்கள் நமக்கு உரிய வழிகாட்டலை தரவில்லை. நிச்சயமாக சொல்வார்கள். அந்த பொறுப்பை அல்லாஹ் சாதாரணமாக விட்டுவிட மாட்டான். அந்த பொறுப்பை அல்லாஹ் விசாரணைக்கு உட்படுத்துவான். சாதாரணமாக கால்களை நகர்த்த முடியாது நறுமையான சகோதரர்களே. எனவே நமது பிள்ளைகளுக்கு உரிய வழிகாட்டல்கள், அது நாம் இப்ப வாழக்கூடிய காலத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு நாம் எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பிள்ளைகள் எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பிள்ளைகள் கம்ப்யூட்டரா, லேப்டாப்பா அல்லது மொபைலா, ஐபோனா, எதெல்லாம் பிள்ளைகளுக்கு தேவை அதையெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அதன் மூலம் பிள்ளைகள் வழிகட்டு போனால் யார் பொறுப்பு? அந்த பிள்ளைகள் வழிகேட்டுக்கு செல்லாமல் காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களை சார்ந்திருக்கிறது. எப்படி அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறோமோ அதை விட பல மடங்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த சாதனங்களின் ஊடாக அவர்கள் வழிகேட்டுக்கு சென்று விடக்கூடாது. ஏன் இன்று அந்த வழிகேட்டுக்குரிய வாயில்கள் திறந்தே இருக்கிறது. ஏன் பெற்றோர்கள் நினைக்கிறாங்க அது பிள்ளையுடைய சுதந்திரம், அதில் நான் தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது பிள்ளையுடைய சுதந்திரம் எப்படி நினைப்பாங்கன்னு சொன்னா, அந்த பிள்ளை வழிகட்டு போகிறது, அதற்கு பிறகு கவலைப்படுகிறார்கள், கை செய்தப்படுகிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த உரையினூடாக பல செய்திகளை நாம் உங்களுக்கு தந்தோம். அவைகளை நமது வாழ்க்கையிலே உரிய முறையிலே எடுத்து நடப்பதற்கும், அதே போன்று நமது பிள்ளைகள், நமது குடும்பம் அனைத்துக்கும் உரிய முறையிலே வழிகாட்டக்கூடிய முன்மாதிரிகளாக அல்லாஹ் நம் அனைவர்களை மாக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.